நந்தினி. அத்தியாயம் 13. பார்த்திவேந்திரனோடு நான். வைகை ஆற்றின் மறுகரையில் மக்கள் வெள்ளம். கிருஷ்ணரின் பிறந்த நட்சத்திர திருவிழா. கள்ளழகர் கோவில் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட கோவில் வளாகம் அற்புதமாக இருந்தது. இன்று ஒரு நாள் முழுவதும் மாமனின் மொத்த குடும்பமும் காலையிலிருந்து மாலை வரை கோவிலிலேயே இருப்பார்களாம். அத்தனை பூஜைகளிலும் கலந்து கொள்வார்களாம். ஒவ்வொரு வருடமும். இந்த வருடம் அழையாத ஒரு சிறப்பு விருந்தாளியாக நானும் சென்றிருந்தேன். ஒரு கோவில் திருவிழா என்பது சாதாரண விஷயமே அல்ல. எத்தனை எத்தனை விஷயங்கள் கவனிக்கப்பட்டாக வேண்டும் என்பதை உற்று நோக்கினால் திறந்த வாயை மூடவே முடியாது. எந்த பாகுபாடும் இன்றி எல்லா கவலைகளையும் மறந்து எல்லோர் முகத்திலும் மலர்ச்சியையும், இதழ்களில் சிரிப்பினையும், உறவுகளின் நெருக்கத்தையும், பிள்ளைகளின் உற்சாக துள்ளல்களையும் பக்தியோடும் சுகந்தமான நறுமணத்தோடும் காண முடியும் ஓரிடம் என்றால் அது திருவிழா கொண்டாடப்படும் கோயிலாகத்தான் இருக்க முடியும். மதுரை மக்களை இப்படித்தான் என்று வரையறைக்குள் கொண்டு வரவே முடியாது. சொக்கனை கொண்டாடுவார்கள், கூடவே அழகரையும் ஆராதிப்பார்கள். சைவம் வைணவம் என்ற வேறுபாட்டினை அவர்களிடத்தில் காண்பது என்பது அபூர்வம். என் சொக்கனுக்கு பெண் கொடுத்தவர்களாயிற்றே என்று சைவர்கள் கொண்டாடுவார்கள் அழகரை. எங்கள் குடும்பத்து மாப்பிள்ளை அவர் என வைணவர்கள் கொண்டாடுவார்கள் சொக்கரை. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழாவில் மொத்த மதுரையும் திரண்டு நிற்கும் இருபுறமும். மதுரை தமிழினை மட்டும் வளர்க்கவில்லை, ஆன்மீகத்தில் சமாதானத்தையும் வளர்த்த பூமி. நான் காலையிலேயே வந்துவிட்டேன் கள்ளழகரை காண. அத்தை பெண்களோடு சேர்ந்து கொண்டு கோவில் வளாகத்தில் கோலமிடும் பணியை செய்து கொண்டிருந்தேன். நெடிய வளாகம் அது. அது முழுவதும் மாவிளக்கு கோலங்கள், வண்ண பொடிகளால் குழந்தை கிருஷ்ணரின் உருவங்கள், அவரது பிஞ்சு பாத வடிவங்கள் என வளாகமே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. காணும் எல்லோரின் மனங்களிலும் கிருஷ்ணரின் வடிவம் தங்கள் பிள்ளைகளின் உருவில் தெரிந்தது. வாழ்வில் சில அற்புதமான தருணங்கள் இதுபோல சொல்லாமல் கொள்ளாமல் வந்து மனம் நிறைக்கும். இரண்டாம் பூஜைக்கான வேலைகள் தயாராகி கொண்டிருந்தன. மாமனும் எங்களுடன் சேர்ந்து வளாக அலங்கரிப்புகளில் ஈடுபட்டிருந்தார். அதே கோவிலில் கணக்கர் பதவியில் இருந்ததால் எல்லா இடத்திலும் அவருக்கு நல்ல மதிப்பும் முன்னுரிமையும் இருந்தது. கோவிலின் தலைமை அர்ச்சகர் பரபரப்பாக வருவதையும் எவரையோ தேடுவதையும் முதலில் நான் தான் கண்டேன். மாமனிடம் கூறினேன். அவரும் பார்த்துவிட்டு, ஆமாம் நந்தினி, எவரையோ தேடுகிறார் போல இரு, என்னவென்று கேட்டு வருகிறேன் என கூறி எழுந்து செல்ல, என்ன காரணம் என்று அறிய நானும் அவரோடு சென்றேன். மாமனை கண்டதும் அர்ச்சகரின் முகம் தெளிந்தது. உம்மைதானையா தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒரு முக்கிய விஷயமாக என்றார். என்ன விஷயம் ஐயா? மிகவும் பதட்டமாக தெரிகிறீர்களே என அக்கறையோர் கேட்டார் மாமன். மதுரையின் புதிய நிர்வாகி வருகிறாராம் கோவிலுக்கு. இப்போதுதான் ஒரு வீரன் வந்து தகவல் அளித்துவிட்டு செல்கிறான். என்ன செய்வது என்று புரியாமல் தான் உம்மை தேடிக்கொண்டிருந்தேன். இன்று எதற்கையா வருகிறார்? கூட்டம் நிரம்பி வழிகிறதே. எந்தவித சிறப்பு அபிஷேகமும் இடையில் செய்ய முடியாதே. ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வுகளைத்தானே செய்ய முடியும். கோவில் நிர்வாகியிடம் பேசினீர்களா கேட்டார் மாமன். அவருக்கு எதுவும் புரியவில்லை. மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது ஆற்றை கடந்து. இதில் இவரை எப்படி வரவேற்று என்னவென்று கவனிப்பது? கோயில் வரவு செலவு பற்றியெல்லாம் இப்போது பேசத்தான் முடியுமா? ஏதாவது தேவையா என கேட்டால் கூறத்தான் இயலுமா? அபிஷேக வேலைகளை பார்ப்பதா, அன்னதான வேலைகளை பார்வையிடுவதா, அடுத்தடுத்த பூஜைகளுக்கு வேண்டியதை தயார் செய்வதா என ஏற்கனவே நிர்வாகமே குழம்பி போயிருக்கும் இந்த நேரத்தில் இவரின் வரவு என்று தகவல் என வேதனைப்பட்டார் தலைமை அர்ச்சகர். பாண்டியர்களிடமிருந்த மதுரை சோழத்தின் நேரடி ஆட்சியின் கீழ் சென்ற பிறகு நிர்வாகத்தில் மாற்றம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அடிக்கடி ஏற்படும் இது போன்ற மாற்றங்கள் நமக்கு சோதனைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது. வழக்கம் போல கள்ளழகர் மீது பாரத்தை போட்டுவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். புதிய நிர்வாக அதிகாரியை வரவேற்பதற்கு தேவையான விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். இங்கு இருப்பவர்களை வைத்து நீங்கள் போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை முன்னெடுங்கள். அவர் வந்தும் வாசலுக்கு வந்துவிடுங்கள். தேவையான பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வைத்து விடுங்கள். நமது கோவில் நிர்வாக குழுவினரை அழைத்து கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்த கூறுங்கள். சவுக்கு கட்டைகள் கொண்டு ஏதாவது ஒரு புறம் தனி வழி அமைக்க சொல்லுங்கள். பார்த்து கொள்ளலாம் என மாமன் அவருக்கு தைரியம் கொடுக்க அவரும் விரைந்தார். தலைமை அர்ச்சகரின் பதட்டம் இப்போது மாமனை தொற்றிக்கொண்டது. சில ஆட்களை அழைத்தார். அவர்களுக்கான உத்தரவுகளை பிறப்பித்தார். வரவேற்புக்கான பொருட்கள் உடனே ஏற்பாடு செய்ய சொல்லி என்னென்ன பொருட்கள் தேவை, எவ்வளவு தேவை என்பதை எடுத்துரைத்து விரட்டினார். அத்தனையும் கவனித்து கொண்டு மலங்க மலங்க விழித்தபடி இருந்த என்னை நோக்கினார். நந்தினி,
போய் அத்தையை வரச் சொல். வருபவரை வரவேற்க மங்கள ஆரத்தி எடுத்தாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நீயும் அத்தையோடு இணைந்து செய். நேரமில்லை, ஓடு என என்னை விரட்டினார். யார் வருகிறார்கள் மாமா என கேட்ட என்னை முறைத்து பார்த்தார். இல்லை, அத்தை கேட்டால் சொல்ல வேண்டுமல்லவா என நான் தயங்கி கேட்க சட்டென்று சிரித்து விட்டார். ஆமாம், அவள் நிச்சயம் கேட்பாள். வருபவர் யாரென தெரியாமல் எப்படி எந்த வகையில் ஆரத்திக்கான ஏற்பாடுகளை செய்வது என சாடுவாள். இவளுக்கு விளக்கம் கூறி கூறியே எனக்கும் வயதாகிவிட்டதம்மா என கூற நானும் சிரித்தேன். சோழத்திலிருந்து வரும் புதிய நிர்வாகி, பெயர் கூட ஏதோ பார்த்திவேந்திரன் என்றார்கள் நேற்று. இப்போதைக்கு இந்த தகவல் போதும், ஓடு போய் வேலையை பார் என்று மாமன் கூற சட்டென்று அவ்விடம் விட்டு நான் நகர்ந்து விட்டாலும் மாமனின் வார்த்தைகள் தந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியவில்லை. பார்த்திவேந்திரனா? இங்கு இந்த நேரத்திலா? அவன் கண்ணில் படுவதா வேண்டாமா? பார்த்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன. இங்கிருக்கும் நிலையில் உடனடியாக எதற்கும் பதில் தேட முடியாது. இப்போதைக்கு அவன் கண்ணில் படாமல் இருப்பதே உத்தமம் என முடிவெடுத்து அத்தையை நோக்கி ஓடினேன். மாமன் கூறியதை அவரிடத்தில் கூற அவரும் பரபரப்பானார். அடுத்தடுத்த வேலைகளில் மூழ்கினார். நானும் அவரது பெண்களும் உதவியாக இருந்தோம். வாசலில் பரபரப்பு. வந்துவிட்டார் வந்துவிட்டார் என ஆங்காங்கே குரல்கள். பல்லவ குல இளவரசராம் என்று பேச்சுக்கள் ஒருபுறம். பரபரப்படைந்தது சூழல். மாமன் ஓடி வந்தார். மங்கள ஆரத்தியை கொண்டு வா என அத்தைக்கு குரல் கொடுத்துவிட்டு முன்பக்கம் ஓடினார். அவர் பின்னேயே நிர்வாக குழுவினரும் தலைமை அர்ச்சகரும் விரைந்தனர். ஆரத்தி தட்டை அத்தை எடுத்துக்கொள்ள அதில் வைக்க வேண்டிய பொருட்களை கையில் வைத்து கொண்டிருந்தேன் நான். செல்லலாமா வேண்டாமா என தவித்து கொண்டிருக்க, வாடி சீக்கிரம், என் பின்னேயே வா என்று என் கையை பிடித்து இழுத்தார் அத்தை. வேறு வழியில்லாமல் அவரோடு விரைந்தேன். பல்லவ குல இளவரசர் பார்த்திவேந்திரரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என தலைமை நிர்வாகி கைகூப்பி வணங்கி வரவேற்றார். பல்லவன்தான், ஆனால் இப்போது சோழ பேரரசின் மதுரை மண்டல நிர்வாக அதிகாரியாக வந்துள்ளேன். அதை சொல்லி வரவேற்பதுதான் முறை என பார்த்திவேந்திரன் கூற அவன் கூறியபடியே கூறி வரவேற்றார் நிர்வாகி. மங்கள ஆரத்தி எங்கே என்ற குரல் ஒன்று கேட்க கூட்டத்தில் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருந்த அத்தையார் ஆரத்தி தட்டை முன்னிருந்தவரிடம் கொடுக்க அது வேறொருவர் கைமாறி அடுத்தவர் கைமாறி முன்னால் நின்றிருந்த மாமனிடம் சேர்ந்தது. நல்ல வேளையாக கையில் இருந்த மங்கள பொருட்களை நிற்கும் வேளையிலேயே என்னிடமிருந்து வாங்கி அடுக்கிவிட்டாள் அத்தை. இவ்வளவு கூட்டத்தில் மங்கள ஆரத்தி எடுக்க ஒரு பெண் கூடவா கிடைக்கவில்லை உங்களுக்கு? அல்லது இங்கு இதுதான் வழக்கமா? வேண்டுமென்றே வம்பாக கேட்டான் பார்த்திவேந்திரனோடு வந்த ஒரு வீரன். மன்னிக்கவும், கூட்டத்தால் தாமதம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. இதோ அழைக்கிறேன் என்ற தலைமை அர்ச்சகரின் கண்ணில் என் அத்தையும் நானும் பட்டு தொலைந்தோம். அத்தையை அவருக்கு நன்றாக தெரியும் என்பதால் எங்களை நோக்கி கையை காட்டி குரல் கொடுத்தார். வாங்கள், இங்கே இருவரும், இளவரசர் காத்திருக்கிறார். மங்கள ஆரத்திக்கான ஏற்பாடுகளை செய்தவர்களே எடுப்பதுதான் முறை. வாருங்கள் சீக்கிரம் என குரல் கொடுக்க அந்த கூட்டத்திலும் அத்தை மாமனின் முகத்தை பார்க்க அவர் கண்ணாலேயே அனுமதியும் அளிக்க என் கையை பிடித்து இழுத்து கொண்டு முன்னே சென்றாள் அத்தை. என்ன ஏது என்று யோசிப்பதற்குள் பார்த்திவேந்திரனின் முன்பு நின்றிருந்தேன் நான். அந்த மங்கள ஆரத்தி தாம்பலத்தின் ஒரு முனை என் இரு கைகளில் இருக்க மறுமுனை அத்தையின் கைகளில் இருந்தது. ஆரத்தி எடுத்தோம். வலது இடது என 3 முறை சுழற்றினோம். கற்பூரம் ஏற்றி திருஷ்டியும் கழித்தோம். அதுவரை பார்த்திவேந்திரனை நான் ஏறிட்டும் பார்க்கவில்லை. ஆரத்தி காட்டிய மங்கள நீரை எடுத்து அவனது நெற்றியில் திலகமிட்டார் அத்தை. அப்போதுதான் பார்க்க நேர்ந்தது பார்த்திவேந்திரனின் கண்களை. நெருப்பு துண்டங்களாக சிவந்திருந்தது. அதன் அனல் என்னை நோக்கித்தான் பரவி கொண்டிருந்தது. வாருங்கள் இளவரசே, உள்ளே போகலாம் என நிர்வாகி குரல் கொடுக்க என் மீது இருந்த பார்வையினை விலக்கி கருவறை நோக்கி நடந்தான் பார்த்திவேந்திரன். எது நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தேனோ அதையே நடத்தி காட்டிவிட்டு கள்ளழகரும் அழகாக புன்னகைத்து கொண்டிருந்தார். அத்தை, வாருங்கள் அத்தை, வீட்டிற்கு போய்விடலாம் என்று என்னை ஆச்சரியமாக பார்த்தாள் அத்தை. என்ன விளையாடுகிறையா நீ? இன்னும் அன்னதான பந்தலில் வேலை உள்ளது. மாலை புஷ்ப அலங்காரத்தில் பங்கேற்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படி வீட்டிற்கு போவது? மாமா எப்போது வருவார், அடுத்து என்ன வேலை சொல்வார் என நானே அல்லாடி கொண்டிருக்கிறேன். இப்போது எப்படி வீட்டிற்கு போவது? போய் தங்கைகளோடு இரு, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அத்தை அவ்விடம் விட்டு கருவறை நோக்கி நகர்ந்தாள். என்ன செய்வது என்றே தெரியவில்லை எனக்கு. பார்த்திவேந்திரனின் அனல் கக்கிய விழிகள் வேறு நினைவிற்கு வந்து பயமுறுத்தின. எவரிடமும் சொல்லாமல் வீடு போய் சேர்ந்து விடலாமா என்று கூட தோன்றியது.
எங்கே போனாலும் உன்னை கண்டறிந்து இழுத்து வரும் நிலையில் இருப்பவன் பார்த்திவேந்திரன். இந்த மண்டலத்தின் நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க இருப்பவன். எங்கு ஓடி ஒளிவாய் நீ? எது நடந்தாலும் பார்த்து கொள்வோம், தைரியமாக இரு என என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். அங்கேயே சிறிது நேரம் அசையாது நின்றிருந்தேன். உங்கள் அத்தையார் உடனே உங்களை கோவிலின் பின்புறம் உள்ள குளக்கரைக்கு வரச் சொன்னார்கள் என்று பணியாளர்களில் ஒருவர் அவர் என தெரிந்தது. பார்த்திவேந்திரன் வெளியே வரும் வழி இது. இங்கு இருப்பதை விட பின்புறம் போய்விடுவதும் நல்லதுதான் என்று எண்ணிய நான் குளக்கரை நோக்கி ஓடினேன். ஆங்காங்கே 1-2 பேர்தான் அங்கிருந்தனரே தவிர மற்றவர் எல்லாம் கோவிலின் முன்புறத்தில் குவிந்திருந்தனர். அத்தையை தேடினேன். கண்பட்ட இடம் எங்கிலும் காணவில்லை. இங்கே வரச் சொல்லிவிட்டு எங்கே சென்று விட்டார்கள் என்ற கேள்வியோடு நான் திரும்ப என் எதிரே நின்றிருந்தான் அவன். பார்த்திவேந்திரனோடு வந்த வீரன். நீதான் நந்தினியா? கேட்ட விதத்திலேயே மிரட்டல் இருந்தது. ஆம் ஆம், அதற்கென்ன என்று தடுமாறினேன் நான். கேள்விகள் தேவையில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தளபதியார் கோவிலை விட்டு வெளியே வந்து விடுவார். அதன் பிறகு அன்னதான வேலை தொடங்கும். மக்கள் உணவருந்த அமர்ந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அதோ தெரிகிறது பார் ஒரு மண்டபம், அங்கு நீ வர வேண்டும், தனியாக, புரிந்ததா? இது தளபதியின் உத்தரவு என்றான் அந்த வீரன். யார் தளபதி? நான் வரமாட்டேன் என அசட்டு தைரியத்தில் நான் கூற, இத்தனை கூட்டத்திற்கு நடுவில் அரச குடும்பத்திற்கு துரோகம் இழைத்தாய் என கைது செய்து இழுத்து செல்ல வேண்டிய நிலைமையை தவிர்க்க நினைத்தால் கூறியபடி அங்கு வா, இல்லையேல் உனது விருப்பம். ஆக தளபதி பார்த்திவேந்திரரை இன்று நீ சந்தித்தாக வேண்டும் என்பது உன் தலை எழுத்து என்றவன் எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் போய்கொண்டே இருந்தான். எனக்கு மயக்கம் வரும் போல இருந்தது. அப்படியே குளக்கரை படிகளில் அமர்ந்து விட்டேன். வேறு வழியே இல்லை, போய்த்தான் ஆக வேண்டும் என்பது புரிய வர உள்ளுக்குள் உடைந்து போனேன். அந்த நேரமும் வந்தது. அனைவரும் உணவருந்தும் பந்தல் பக்கம் ஒதுங்கி இருக்க, இதோ வந்து விடுகிறேன் என அத்தையின் பெண்களிடம் கூறிவிட்டு நழுவினேன். எம் இறையே, என்னை காத்தருளும் என்ற வேண்டுதல் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பார்த்திவேந்திரனின் வீரன் காட்டிய அந்த மண்டபத்திற்குள் நுழைவதற்கு முன்பு சுற்றுமுற்றும் பார்த்தேன். வைகை ஆற்றங்கரை அருகிலேதான் இருந்தது. கூப்பிடு தொலைவில் ஒரு குடும்பமும் அங்கு விளையாடி கொண்டிருந்தது. இடது பக்கம் சில சலவையாளர்களும் துணிகளை காய வைத்து கொண்டிருந்தனர். ஆபத்து எனில் ஒரு குரல் கொடுத்தால் வந்து விடுவார்கள் என்பதை உறுதி செய்து கொண்ட பின் மண்டபத்திற்குள் நுழைந்தேன். வழிபோக்கர்கள் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு செல்லும் மண்டபம் அது. முன்னும் பின்னும் பார்த்திவேந்திரனின் வீரர்கள் இருவர் சாமானியர்களைப் போல நின்று கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்து இடதுபுறம் நோக்க சற்று இருட்டான ஒரு பகுதியில் நின்றிருந்தான் பார்த்திவேந்திரன். அவனது கண்கள் கோபத்தில் ஒளிர்வது இந்த இருட்டிலும் தெரிந்தது. இன்னுமா நீ உயிரோடு இருக்கிறாய்? கர்ண கடூரமாக கேட்டது பார்த்திவேந்திரனின் குரல். ஏன் ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? பயத்தில் என் வார்த்தைகள் தடுமாறின. இன்னும் எவர் குடியை கெடுக்க இங்கு வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். அப்படி கூறாதீர்கள், நான் ஏதும் அறியாதவள், நடந்த எதற்கும் நான் பொறுப்பல்ல என்றேன். ஏதும் அறியாதவளா? நீயா? அரச குடும்பத்திலேயே குழப்பம் விளைவிக்க தெரிந்த நீயா ஏதும் அறியாதவள்? நீங்கள் பேசுவது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. விளங்கவில்லையா? உனக்கா? எதுவும் தெரிந்து கொள்ளாது வந்து உன் முன்பு நிற்கிறேன் என்று நினைக்கிறாயா இன்னமும் நீ? காஞ்சியில் நீ கரிகாலனை கண்டதும் தெரியும், பேசியதும் தெரியும், அவனிடம் நாடகம் ஆடியதும் தெரியும் என்றான் பார்த்திவேந்திரன். நாடகம் இல்லை எதுவும், நான் அவரை நேசித்தேன். நேசித்தேன் எனில் இப்போது இல்லை, அப்படித்தானே கேட்டான் அவன். இல்லை, அப்படி இல்லை, அவரை நேசித்ததும் உண்மை, அதனை அவரிடம் கூறியதும் உண்மை என்றேன். என்ன பதிலளித்தான் அவன் அப்போது? ஏற்கிறேன் என்று உறுதியளித்தானா உன்னிடம்? முடியாது என்று மறுத்துத்தானே வந்தான். ஆம், அதன்பின் நான் அவரை சந்திக்கவே இல்லையே என்றேன் நான். சந்திக்க வேண்டிய அவசியத்தை தான் நீ இல்லாமலேயே செய்துவிட்டதே நீ அனுப்பிய ஓலை. என்னதான் எழுதியிருந்தாய் அதில்? எவர் குறித்து எழுதியிருந்தாய்? வார்த்தைகளை வீசினான் பார்த்திவேந்திரன். ஏன் இத்தனையும் கூறிய உங்கள் நண்பர் ஓலையில் இருந்ததை கூறவில்லையா உங்களிடம்? கேட்ட என்னை முறைத்தான் பார்த்திவேந்திரன். அது என்னவென்று தெரிந்திருந்தால் இன்று வரை நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் நந்தினி. உன் ஓலையை படித்த பிறகு அவன் மாறிப்போனான். என்னிடம் கூட கூறாமல் பழையறை சென்றான். அங்கு தாயிடமும் தங்கையிடமும் பிணக்கு. அங்கிருந்து வேகமாக காஞ்சிக்கு திரும்பினான். காரணம் கேட்ட என்னையும் விலக்கி வைத்திருக்கிறான். என்ன எழுதினாய் அதில்? என்ன மாயம் செய்து அனுப்பினாய் அந்த ஓலையில்?
எனக்கு இப்போதே தெரிந்தாக வேண்டும் என சத்தமாக உத்தரவிடுவது போல கேட்டான். எவர் பற்றியும் எதுவும் எழுதவில்லை. நன்றி கூறி எழுதியிருந்தேன். நாகரிகமாக புரிந்து கொண்டு என்னை விலக்கியதற்கு என்றேன். மறுபடியும் பொய் சொல்கிறாய். அப்படி நீ எழுதியிருந்தால் அரங்கத்தில் ஆட வேண்டிய அவசியமில்லை. காலம் வரும்போது அரியாசனத்திலும் அமரலாம் என அவன் பதில் கூறி அனுப்பியிருக்க மாட்டான் ஓலை கொண்டு வந்தவனிடத்தில் என்று பார்த்திவேந்திரன் கோபத்தில் அங்கு நடந்ததை கூறிவிட, 1,00,00,000 பூக்கள் என் மீது விழுந்தது போல உணர்ந்தேன் நான். இவன் கூறுவது உண்மையெனில் கரிகாலர் என்னை ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறார். அரியாசனத்தில் அமர வைப்பேன் என அரசியாக்கவும் முன் வந்திருக்கிறார். எதற்காக இத்தனை பாடுகள் பட்டேனோ அது நடக்கவிருக்கிறது. மகிழ்ச்சியில் பூரித்து போனேன். என் முகவரிகளை படித்து விட்டான் பார்த்திவேந்திரன். அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டு விடாதே நந்தினி. கரிகாலனை நினைத்தாலும் அது நடக்காது. சோழ சாம்ராஜ்யத்தின் அரியணையில் அரசருக்கு இணையாக அவருக்கு அருகில் அமர்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அது உன்னிடத்தில் கிடையாது. எவருக்கு பிறந்தோம் என்றே தெரியாத உனக்கெல்லாம் அப்படியொரு எண்ணமே தோன்றி இருக்கக்கூடாது. சோழத்தின் அரச குடிகளும் அமைச்சர் பெருமக்களும் அவ்வளவு ஏன், குடிமக்களே கூட ஏற்க மாட்டார்கள் உன் போல ஒருத்தி அரசியாவதை. மக்களும் மந்திரி சபையும் ஏற்காத ஒன்றினை எக்காலத்திலும் எவராலும் செய்ய முடியாது. அது கரிகாலனாகவே இருந்தாலும் சரி. மீறி இதைத்தான் செய்வேன் என்றால் அடுத்த அரசரை சுட்டிக்காட்டும் இளவரசு பட்டம் கரிகாலனிடமிருந்து பறிக்கப்பட்டு அருள்மொழியினை சேரும் என்றான் பார்த்திவேந்திரன். அப்படி நடந்தால் இளவரசர் பட்டம் கரிகாலரை விட்டு போய்விட்டால் நான் கொண்ட லட்சியம் என்னாவது என்ற கேள்வி எனக்குள் பலமாக தாக்க அமைதியாக இருந்தேன். இதற்கே மிரண்டு போனால் எப்படி நந்தினி? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேள். வீரபாண்டியனை தலையை கொய்து கோட்டை வாசலில் கட்டி தொங்கவிடும் வரை எந்த சுகத்தையும் அனுபவிக்க மாட்டேன் என குலதெய்வமான நிசும்ப சூதனியின் முன்பு தன் உடைவாளின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் கரிகாலன். உயிரே போவதாக இருந்தாலும் அதை ஒரு காலம் மீறமாட்டான். வீரபாண்டியன் உயிரோடு இருக்கும் வரை உன் பக்கம் கூட திரும்ப மாட்டான் கரிகாலன் என்று பார்த்திவேந்திரன் கூற, அதைத்தான் காலம் வரும்போது என குறிப்பிட்டிருக்கிறான் கரிகாலன் என்பதும் புரிந்தது எனக்கு. பேராசை உனக்கு. அதன் காரணமாக விளைவுகள் என்ன என்பதை யோசிக்காமல் தூண்டில் போட்டுவிட்டாய் கரிகாலனுக்கு. உன் ஒருத்தியால் உயிர் நண்பனுக்கும் உற்றார்களுக்கும் வேண்டாதவனாகி போய்விட்டான் என் நண்பன். எல்லாம் உன்னால், உன் நாடகத்தால் நடந்தது. அதற்காக இப்போதே உன்னை துண்டு துண்டாக வெட்டி இதே வைகை ஆற்றில் எரிந்துவிட முடியும் என்னால். அதுதான் உங்களின் விருப்பமெனில் அதனை இப்போதே செய்துவிடுங்கள், நான் தயார் என தைரியமாக கூறினேன். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான் பார்த்திவேந்திரன். அந்த சிரிப்பில் துளி கூட கருணை இல்லை. மரணம் ஒரு மிக பெரிய விடுதலை நந்தினி. அது அத்தனை எளிதாக உனக்கு கிடைத்து விடாது. நீ செய்திருக்கும் தவறுகள் இன்னும் என்னென்ன என்பதை முழுமையாக நான் அறிய வேண்டும். உன் ஆசைக்காக இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாய் என்பதும் தெரிய வேண்டும். மிக மிக முக்கியமாக மதுரைக்கு ஏன் வந்தாய் என்ற மர்மம் தெரிய வேண்டும். அதுவரை நீ உயிரோடு தான் இருக்க வேண்டும். இவற்றிற்கெல்லாம் விடை கிடைத்த அடுத்த கணம் மரணம் என்றால் எத்தனை கொடியதாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என்னை மிரட்டுகிறீர்களா பார்த்திவேந்திரரே? கோபத்திலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டேன். கரிகாலன் உடனிருப்பான் என்று தைரியத்தில் என்னை கேட்கிறாயா? நீ எங்கிருக்கிறாய் என்பதே இதுவரை அவனுக்கு தெரியாது, இனிமேலும் தெரியாது. தெரிந்தோ தெரியாமலோ மதுரை இப்போது என் வசம். என் பார்வையை விட்டு வேறு எங்குமே உன்னை நகர விட மாட்டேன். அதை மீறி என்னை ஏமாற்றிவிட்டு இங்கிருந்து தப்பித்து விடலாம் என நீ நினைப்பது தெரிந்தால் அடுத்த கணமே உன் மாமன் குடும்பத்தில் அத்தனை பேரையும் கொன்று விடுவேன். பாண்டியர்களின் கைக்கூலிகள் என பழி சுமத்தி குற்றவாளிகளாக்கி கொள்வேன். அதற்கான பலமும் அதிகாரமும் இப்போது என்னிடத்தில் உண்டு நந்தினி. இதை மனதில் நிறுத்தி கொண்டு இப்போது இங்கிருந்து போ. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பிறகு நானே வருகிறேன் உன்னை தேடி, உனக்கான யமனாக என்ற பார்த்திவேந்திரன் சட்டென்று மண்டபத்தை விட்டு வெளியே வந்து தனது வீரர்களோடு நடந்து சென்று தொலைவே கட்டப்பட்டிருந்த புறவிகளின் மீதேறி பறந்தான். 1000 தேள்கள் ஒரே சமயத்தில் ஒன்றாக சேர்ந்து கொட்டியது போன்ற அதிர்ச்சி எனக்குள். நடை தடுமாறியது. உள்ளுக்குள் ஒரு பய உருண்டை படு வேகமாக உருண்டு கொண்டிருந்தது. கண்களும் இருள ஆரம்பித்தன. மெல்ல கோவிலை நோக்கி நடந்தேன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.